ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் அமீர் நட்டு ஷிப்டரில் எபிசோட் 48 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீ இங்கதான் இருப்பேன்னு எதிர்பார்த்து வந்தோம். இங்கே தான் இருக்கியா? கொலவெறியில் வந்திருக்காங்க. ஒரு ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கவரு இதை கூட பண்ணலனா எப்படி? அப்ப அந்த போலி ஒழுங்கு உங்களை ஏமாத்தலன்னு சொல்லுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? உண்மையை சொல்லு சாய். எதுக்காக நீ எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க? உன் இடத்துல நான் இருந்தா இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போட மாட்டேன். ஏன்னா எப்ப வேணாலும் பிரச்சனை வெடிக்கலாம். உன்னை சும்மா விட மாட்டேன். இந்தா சாய், உன்னோட புக்கு. உன் புக்கு தானே, வாங்கிக்கோ. தேங்க்யூ. டான்ஸோட ஆர்டர்ஸ ஃபாலோ பண்ணி தானே நீங்க வந்த. டான்ஸும் ஒரோச்சிமாரும் கை கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு கூட தெரியும். டான்ஸோக்கும் ஒரோச்சிமாருக்கும் உன்னை ஒரு தூதா அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் கேக்குறோம், என்ன விஷயம்னு சொல்லு. அவனுக்கே தெரியாது. ஒரோச்சிமாரு திட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். எப்படியாவது லீஃப் வில்லேஜ் அழிக்கிறது தான் அவனோட திட்டம். நான் சொல்றது சரியா? மௌனே, நல்லது கெட்டதுன்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வாயில ஊரே அழைக்கிறாங்களேன்னு கூட அவனுக்கு தெரியல. இங்கதான் லெட்டர் இருக்கு, எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இல்ல, அது உண்மை. முதல்ல இப்ப எதுக்காக நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. நீ சொல்ற எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. கபட்ட வந்திருந்தானே, எங்க போனா? தப்பாடே, அநியாயத்துக்கு ஸ்லோ வரையடா. வேற சிரிச்ச வெறுப்பேத்துறானே. என்னய்யா? உண்மை என்னன்னா, நீங்க எல்லாரும் நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படின்னா என்னுடைய மிஷன்ல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். நாம சண்டையே போட்டாலும் என் ஒருத்தனால உங்க 3 பேரும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த உண்மை எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால நான் உண்மையை மறைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. கபட்ட இங்க ஒட்டி கட்டுற போறோம். உங்க கணிப்பு கரெக்ட் தான். ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிக்கிறது தான் அவங்களோட திட்டம். இப்போ என்ன சொன்ன? ஒரோச்சிமாரு கூட சேர்ந்து வேலை செய்யறது தான் என்னோட மிஷனும் கூட. ஒன்னா சேர்ந்து திட்டம் போட்டு எப்படியாவது ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிக்கணும் தான் நான் இங்க வந்தது. தெரிஞ்சுதான் பண்றியா? நீ பண்ண நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்ன தைரியம் இருந்தா நான் இன்னும் பேசி முடிக்கல. இந்த மிஷன்ல எனக்கு இருந்த இன்னொரு வேலை ஒரோச்சிமாருவை பத்தின தகவலை சேகரிக்கிறது தான். சுருக்கமா சொல்லணும்னா அவனோட திட்டங்களை பத்தி டான்சோ கிட்ட சொல்றது தான் என்னோட வேலை. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொன்ன. இதுவரைக்கும் நீ மறைச்ச எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியணும். அப்படின்னா இது வரைக்கும் நீ ஒரோச்சிமாருவை நம்ப வச்சு அவனோட அணில எப்படியாவது சேர்ந்து லீஃப் வில்லேஜ் அழிக்க திட்டம் போட்டிருக்க. இது தற்கொலைக்கு சமமான மிஷன். லீஃப் வில்லேஜ் அழிவை நோக்கி போகும்போது ஒரோச்சிமாரு துரோகம் செஞ்சு எங்களையே அழிக்க நினைப்பான்னு எங்களுக்கு தெரியும்.
எல்லாரும் தயாரா தான் இருக்கா. எங்களோட கை ஓங்கி இருக்க மாதிரி எங்களால பாத்துக்க ஓ முடியும். அவனை வச்சு அழிச்சிட்டு திரும்ப அவனை வச்சிருவீங்க. அப்படின்னா டான்ஸோ அவரு வேற ஷாப்பிங் போவார் இல்லையா? ஆசைப்படுறா. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவோ செய்ய உன்னை எதுக்காக தனியா அனுப்பணும்? நான் எழுதுற தகவலோட மை எல்லாமே ஏதோ ஒரு உயிரினமா மாதிரி தப்பிச்சு போயிடும். ஓ லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப போகும்போது தன்னைத்தானே பாதுகாக்குமோ அதுங்களுக்கு தெரியும். எனக்கு இருக்க இந்த எபிலிட்டிஸ்னால மட்டும்தான் என்ன இந்த மிஷனுக்கு தேர்வு செஞ்சாங்கன்றது தான் உண்மை. ஆனா லீஃப் வில்லேஜுக்கு ஏதோ எப்பவுமே எல்லா தகவலும் அமைச்சிடறான். பாதிக்கப்படுவாங்களே. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரியுதா? ஏன் இதை பண்றோன்னு ஒரு வாட்டி கூட நீ கேட்டதில்ல? இல்லையே, நான் ஆர்டரை ஃபாலோ பண்றேன். என்ன சாய், என்ன பேசுற? மூளை இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மிஷனுக்காக மட்டுமே எனக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் சாய். அது கூட ஒரிஜினல் பேர் இல்லையா? இல்ல, லார்ட் டான்ஸோட ஒரு கருவிதான் நான். எனக்குன்னு ஒரு அடையாளம் கூட இல்ல. அதனால நீங்க இப்ப என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்ல. இது ஒரு லைஃபாடா? இது ரோபோட் மாதிரி செயல்படுற மண்டையில மூளைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை போல. உனக்குன்னு என்ன ஒரு ஆசை வந்தாதானே அதெல்லாம். எதுக்கு இந்த புக்கெல்லாம்? இது எதுக்கு உனக்கு? இந்த புக்கை மட்டும் எதுக்காக இவ்வளவு பாதுகாக்கிற? உனக்கு தான் எதுவுமே இல்லை, எதுக்கு புக்கு? இந்த பிக்சர் புக் கவர்ல இருக்கிற 2 பசங்க நீயும் உன்னோட அண்ணனும் தானே? இந்த புக்குக்கு நீ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் இது மட்டும் தான். நீ உயிரோட இருக்கேங்கிறதுக்கான ஒரே அடையாளம் இது. உண்மைதானே? உனக்கு உணர்ச்சிகளே இல்லைன்னு நீ சொன்னாலும் இது மூலமா உணர்ச்சிகள் தெரியுது. ஒவ்வொரு ஷினோபிக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குன்னு நான் நம்புறேன். நான் உன் புக்கு கொடுத்ததும் உன் முகத்துல ஒரு நிம்மதிய பார்த்தேன். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த புக்க வாங்கினால அப்போ உன்னோட உணர்ச்சியை பார்த்தேன். நீ யாருங்கிறதுக்கான அடையாளமா இந்த ஒரு புக்கு தான் இருக்குங்கிறதுனால உனக்கே தெரியாம நீ உணர்ச்சியை வெளிப்படுத்திருக்க. நீ சொல்ற எதுவும் எனக்கு புரியல. புரியாதுடா மண்டை. ஒரு புக் நான் இருக்கேன்றதுக்கு அடையாளமா எப்படி மாறும்? உன்னால பிரிஞ்சு போக முடியல. ஏன்னா இது உனக்கு ரொம்ப முக்கியமானது. அது ஏன்னா நீ ஒருத்தனோட தம்பி. அதை என்னைக்கு நீ மறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இது கூட அவனுக்கு உனக்கு இருக்கிற ஒன்னே புரியலையா ஒண்ணு சாய்? அதான் போல. உங்க அண்ணன் தேடுறான். அவன் உன் குடும்பத்துல ஒருத்தன். உன் அண்ணனோட உனக்கு இருந்த பந்தம் உனக்கு அது எவ்வளவு முக்கியமானதா இருந்திருக்கணும். அந்த புக்கு தொலைஞ்சிருந்தா உன் உறவே அழிஞ்சிருக்கும். நீ அதை நடக்காம பாத்துக்கிற. எங்களுக்குள்ள ஒரு பந்தமா? மன்னிச்சிரு சாய், அந்த புக்கை திறந்து பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. நடுப்பக்கத்துல இருக்கிற டிராயிங்க மட்டும்தான் நீ இன்னும் முடிக்காம இருக்க. சாய், நீ ஏன் இப்படி உணர்ச்சியே இல்லாம நடந்துக்கிறன்னு எனக்கு தெரியும். அவரும் பிளாக் ஆப்ஸ் தான். ஏன்னா நீ ஃபவுண்டேஷனை சேர்ந்தவன். டான்ஸோ உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உனக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்திருப்பான். எனது ஸ்பெஷல் ட்ரைனிங்கா? அந்த பிராக்டிஸ நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். ஒரு காலத்துல பிளட் மிஸ்ட் வில்லேஜ்னு சொல்லப்படுற ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ்ல இருந்த ஒரு பழக்கம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற முறை. ஹிடன் மிஸ்ட் வில்லேஜா? அதான் பிளட் மிஸ்ட் வில்லேஜா? சாபு சாபு அந்த ஊரை சேர்ந்தவன் தான். ஓ அப்படின்னா நீயும்? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பனியில ஒரு கிராமமே மறைஞ்சிருந்தது. அது மொத்தமும் பனி கிராமம்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு மாணவன் நிஞ்சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. உனக்கு கிராஜுவேஷன் எக்ஸாம பத்தி தெரியுமா?
அது என்ன கிராஜுவேஷன் எக்ஸாம்? எதுக்காக இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? நாங்களும் கிராஜுவேஷன் டெஸ்ட் முடிச்சிட்டு வந்திருக்கோம். நீ பாஸ் பண்ணணும்னா மத்த மாணவர்களை கொல்லணும். உணர்ச்சியே இருக்கக்கூடாது. கற்பனை பண்ணி பாரு, சின்ன வயசு நிஞ்சாஸ் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா பயிற்சி பண்ணவங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஃபைனல் எக்ஸாம் வரும். அப்போ விதிமுறைகளை சின்னதா மாத்துவாங்க. மத்தவனை கொல்ல மனசாட்சி இல்லாதவன் தான் ஜெயிப்பான். அங்க இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. அவன் உன் நண்பனா இருப்பான். கனவுகளை பகிர்ந்திருப்பீங்க. அவன் இருப்பான், இல்ல நீ. அந்த சாபுசாவே அள வச்சோண்டா நருட்டோ. உன் புக்கோட பேஜஸ் பெரட்டி பார்க்கும்போது நீ தனியால பல எதிரிகளை ஜெயிச்சது தெரிஞ்சது. அது கூடவே அவங்க எல்லா ஆயுதங்களையும் நீ எடுத்துக்கிற. ஆனா இந்த புக்கோட நடு பக்கத்துல நீ உன் அண்ணனை எதிர்த்து சண்டை போட வேண்டிய நேரம் வந்திருக்கும். அதனால நீ அவனை கொன்னுட்டல்ல சாய். தப்பு. நான் இந்த புக்கை அவனுக்கு ஒரு அன்பளிப்பா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி பக்கத்துல நான் வரைஞ்சு முடிக்கிற நேரத்துல என்னோட அண்ணன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஏதோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். டேய், எதுவும் உன்னை பாதிச்சது இல்ல? உனக்கு எந்த உணர்ச்சிகளும் இல்லைன்னு சொல்ல வரியா? ஆமா சாக்குரா, நான் உண்மையதான் சொல்றேன். உனக்கு உணர்ச்சி இல்லாமல்ல, உணர்ச்சியை மறைச்சிக்கிற. வார்த்தையால சொல்லலாம் சரி, ஆனா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவனை வச்சு கற்பனை பண்ணி பாரு. அப்ப உனக்கு எங்க உணர்ச்சிகள் புரியும். உடம்பு சரியில்லை கூட சிரிச்சுட்டே சொல்றாங்க. ஓ, என்னோட அண்ணனா? அது விஷயம் என்னன்னா, என்னோட அண்ணன் இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது. இறந்துட்டானா அப்ப நிச்சயமா உனக்கு நானும் இவன மாதிரிதான் இருந்திருக்கணும்னு சொல்ல வரேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒருத்தரோட அண்ணன் இறந்து போகும்போது ஒருத்தரோட முகம் எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு யாரும் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே இல்ல. அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள போர்னால பிரிஞ்சு வந்த குடும்பத்தை அங்க பல பேர் இருந்தாங்க. நானும் அவனும் இணை பிரியாத நண்பர்களானோம். என்ன உண்மையான ஒரு தம்பி மாதிரியே பாத்துக்கிட்டான். எங்களுக்கு ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் என்னுடைய டிராயிங்ஸ் அவ எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருந்தான். இந்த புக்ல கடைசியா நடு பக்கத்துல வரையணும்னு நினைச்ச அந்த டிராயிங்க தான் அவனுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் செத்துட்டான். அப்புறம் அதை மறந்துட்டேன். என்ன வரையணும்னு ஆசைப்பட்டேன்றதையே கூட மறந்துட்டேன். ஏ, நீ இன்னுமாடா வர? அடங்கப்பா. ஆறாமரை உட்காந்து பேசுங்க, நான் பொறுமையா வரேன். நடக்கும்னு நினைக்க ஆமா கூட வின் பண்ணிடுவோம் கூட அந்த அந்த மாதிரி நடக்கிறான். யாருமே இல்ல. லெட்டர் பார்த்துட்டாரா இல்லையா? இப்போ ஓ, வெளியே வந்துட்டாங்களா? பாம்பு சும்மாவா இருக்கும்? இந்நேரம் வந்துடணுமே. இதுக்கு என்ன மன்னிச்சிரு சாய். உன்னை காவல் காக்க என் க்ளோன் இங்க விட்டுட்டு போக போறேன். ஆல்ரைட், இந்த மிஷனை நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோமோ அதை தான் செய்ய போறோம். சாஸ்கேவை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். இவ்வளவு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து சினிப்பு நடக்க போதா? நானா இருந்து அப்படி பண்ணவே மாட்டேன்.
ஏன் சொல்றேன்னா நான் என் கண்ணால சாசுகேவை பார்த்தேன். சாஸ்கே எங்க எப்ப போனாலும் அவன் கூடவே உரோச்சி மரமும் இருக்கான். கழுத்து சுத்தன பாம்பு. சுருக்கமா சொல்லணும்னா உன் நண்பனை நீ காப்பாத்த அந்த உரோச்சி மாற கூட நீ சண்டை போட்டுதான் ஆகணும். நீ அவன் கூட சண்டை போட்டா உன்னை தோக்கடிச்சு உன்னோட நம்பிக்கையை உடைச்சு உன்னை தான் டெஸ்டுக்கு பயன்படுத்துவான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் முழுசா சொல்றியா? சாஸ்கே உன் மேல எந்த ஒரு அக்கறையுமே இல்லைன்னு அவ வாயாலேயே சொன்னான். நான் சொல்றத நம்ப. சாஸ்கேவை உன்னோட நண்பனா பாக்குறேன்னு சாக்குரா சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா அவன் அப்படி பார்க்கல. எங்க 3 வருஷம் உரைச்சி கூட இருந்தா என்ன உணர்ச்சி இருக்க போதும். உன்னை மதிக்காத ஒருத்தனை எதுக்காக காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்? ஒருச்சு மாதிரியான ஆளை ஏன் எதிர்க்கணும்னு நினைக்கிறேன்? காப்பாத்தணும்னு கெஞ்சாத ஒருத்தனை எதுக்காக காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்? உன்னை இதை செய்ய சொல்லி உன்னை யாரும் கட்டாயப்படுத்தாதப்ப ஏன் இதை செய்யற? நட்புடா. அவனுக்கு இல்லாம இருந்தாலும் நமக்கு இருந்திருக்குல்ல. உண்மை என்னன்னா ஆரம்பத்துல சாஸ்கேவை எனக்கு சுத்தமா என்ன பிடிக்கவே சாய்மையா பேசுற? எங்க 2 பேருக்கும் குடும்பம்ங்கிறது கிடையாது. அப்படியும் எங்களுக்குள்ள எந்த நட்பும் உருவாகல. ஊர் மக்கள் எப்பவுமே என்ன ஒதுக்கி வைப்பாங்க. சாஸ்கேவுக்கு அப்படி எதுவுமே நடந்ததில்ல. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா சாஸ்கேவும் நானும் ஒன்னா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச நாட்கள். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா சாஸ்கே மட்டும்தான் என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு உண்டான மரியாதையை கொடுத்தான். சாஸ்கே தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். கொஞ்சம் தாமதமானாலும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு ஏற்பட்டுச்சு. உறவா? இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. உறவாவே அதெல்லாம் இருந்தாலும் நீ உரோச்சி மாறுவை எதிர்க்கணும்ன்றத மறந்துடாத. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என்னுடைய எதிரி எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அவன் என்னுடைய கைகளை உடைச்சாலும் காலால நான் மிதிப்பேன். அப்படியே காலை உடைச்சாலும் பற்களை ஆயுதமா பயன்படுத்துவேன். ஒருவேளை கழுத்தை காராகிட்ட அப்படிதான் பண்ணான். பார்வையிலே அவனை பொசுக்கிடுவேன். ஒருவேளை கண்ணை நோண்டி எடுத்துட்டா வாயை பயன்படுத்தி அவனை அழிப்பேன். உணர்ச்சி எழுதா சாய். எனக்கே அப்படிதான் இருக்கு. ஒருவேளை அவன் என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் ஒருச்சி மறுவனை வீழ்த்தி காட்டுவேன். என்னுடைய நண்பர் சாஸ்கேவை காப்பாத்தி நான் திரும்ப கூப்பிட்டு போவேன். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேர் கான்வர்சேஷனே ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு. அதாவது கபூட் அங்கேருந்து வந்தான் பாருங்க, ஒரு ஸ்லோ மோஷன். அது அவங்களுக்கு எவ்வளோ காட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் ரொம்ப இழுவையாக போயிடுச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் நருட்டோ வழக்கம் போல் நம்மளை புல்லரிக்க வச்சிட்டான். நல்லா இருந்துச்சு. உணர்ச்சியாடா கேட்குற பார்த்துக்க, உணர்ச்சினா என்னன்றது உங்கள் என்ன சொல்கிறது, சாபுசாவியே அள வச்சவன் அவனெல்லாம் உன்னோட கொடூரமானவன். அவன் கண்ணிலே தண்ணி வர வச்சிட்டான். அவனெல்லாம் பிஸ்கட் நனைய வச்சு அப்படியே தளர வச்சிடும், அந்த அளவுக்கு பண்ணிடுவான். ஸோ அதெல்லாம் இப்போ தான் சாய்க்கு அது புரியும்னு நினைக்கிறேன் இந்த உணர்வெல்லாம். நருட்டோ எப்படின்னா, நீ இப்போ எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் எப்படி மாறி இருந்தாலும் ஒரு காலத்துலேயே எனக்கு நீ நண்பனாக இருந்திருக்கோம் கூட சில நாட்கள் நான் ரொம்ப சந்தோஷமாக கழிச்சிருக்கேன்ல, அதுதான் பெருசாக பார்க்குறோம். நம்ம எப்படி ஒருத்தவங்களை வெறுக்கிற காரணம் வந்து அந்த டைம் மட்டும்தான். ஏன்னா பழசை நினைக்காம அவங்க கூட இருந்த நாட்கள் நினைக்காம டக்குன்னு வெறுத்துருவோம், அதை மறந்துடுவோம். ஆனால் நருட்டோ அப்படி கிடையாது. நீ இப்போ என்னவா இருந்தாலும் நான் அவன் கூட ஏதோ ஒரு நேரத்தில் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன், அந்த நேரத்தை நீ எனக்கு கொடுத்துருக்கு, அதை நான் மறக்க மாட்டேன், அதுக்காக நான் அவனுக்கு அதை எப்பவும் நிற்பேன்றது அவனுடைய இதாக இருக்குது. பிடிச்சிருந்தது. அதாவது பிறக்கும் போதே அவனும் கெட்டவன் கிடையாது. வெளியில் மாறுறது சில விஷயங்கள் தான் அவங்கள மாற்றுறது. நருட்டோ அவன் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவனை கெட்டவனா இல்லையே, இது வரைக்கும் நல்லவன் தான், நல்ல மனஸ்காரம் தான் அவன். வில்லேஜ்னு இருந்தான், நட்புன்னு இருந்தான், எல்லா உணர்வும் புரிஞ்சுக்கிட்டான்.
உனக்கு அதாவது சாக்குரா நருட்டோ கொன்னா துடிக்க ஆரம்பித்தான், இதெல்லாம் அவன் பண்ணது தான். அப்படி இருந்தால் இப்படி மாறுறான்னா அந்த வெஞ்சன்ஸ் அவங்க அண்ணன் பண்ணிட்டு போன ஒரு விஷயம் அவனுக்கு பாதித்ததுனால இப்படி எதுவும் பண்ண முடியலையே அவன் அளவுக்கு இருக்க முடியலையன்ற அந்த வெறி இப்படி மாற்றி வச்சிருக்கு. இப்போ எப்படி நீ வந்து பிறந்ததுலேருந்தே சாய் உனக்கு எந்த உணர்வும் கொடுக்காம உன்னை அப்படியே நிற்க வச்சு பண்ணியிருக்காங்களே, நீ எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இப்போ சாஸ்கேவும் 3 வருஷம் உரைச்சி கூடயே இருந்தால் அவனுக்கு என்ன இருக்க போகுது? இதெல்லாம் மறந்துட்டான், இந்த உணர்வெல்லாம் மறந்துட்டான் அவன். சப்போஸ் நருட்டோ கூடயே இருந்திருந்தால் இன்னத்துக்கு வேறு மாதிரி இருந்திருப்பான். இப்போ அந்த சைடு போனதுனால இந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கான். பட் அவனுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. எங்கேயாவது ஒரு இடத்துல ஹீரோ இருக்காதா, நேரில் மீட் பண்ணி பேசுகிறப்போ மேபி ஏதாவது ஒரு நடக்கும் தான் இப்போ நினைக்கிறேன். சாசிக்கிட்டக்கு தப்பும் அதுதான். அவன் பழசை நினைக்காதனால தான் இப்படி மாறி போய் நிற்கிறான். இட்டாச் மேலே கோவம்னா அதை மட்டும் காட்டல. பட் நரோட்டோ மேலே இருக்கிற ஈகோனால அந்த ஈகோ மட்டும் பிடிச்சிட்டு இத்தனை நாள் நம்ம கூட இருந்தானே போனான் அதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டான். ஸோ அது கொஞ்சம் கூட அவனுக்கு எப்படி அது மைண்டில் வரலன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நருட்டோ நேரில் போனால் நீ பவர்ஃபுல்லாக நான் பவர்ஃபுல்லாவா ஒண்டிக்கு வண்டி மோதலாம் தான் சொல்லுவானே தவிர வேறு ஒன்றும் அவனுக்கு பெருசாக தெரியாது. அப்போ நான் அதாவது உன் அளவுக்கு நான் இப்போ பவர்ஃபுல்லாக அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அவன் உடைக்க பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் வேறு இதுவே பார்ப்பானே தவிர வேறு எந்த ஃபீலும் அவனுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது நருட்டோ இதெல்லாம் அவனுக்கு புரிய வச்சு வர வச்சு அப்பா இதெல்லாம் எத்தனை எபிசோடு போகும்னு தெரியல. ஃபஸ்ட் சீனில் பார்த்த அந்த சீன் இன்னைக்கு வருமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த இடமா தான் இருக்குது. ஸோ சாஸ்கே இப்படி தான் தேடி போனாங்க, உள்ள அந்த இதெல்லாம் இருந்துச்சு. மேபி சாய் கூட இருந்தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில். மேபி அது இந்த போர்ஷனை இங்கே தான் வரப்போதா அந்த சீனுன்றது தெரியல. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நரோட்டோ மேலே கோவம் வரல. அவனே விட்டு போயிட்டான், துரோகியாக இருக்கும், அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்கல, அவன்கிட்ட போய் ஏன் நிற்கிற அப்படின்னா நரோட்டோக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா ஊரே வெறுத்து ஒருக்குன்னு அந்த ஊருக்காக தான் அவன் இப்பவும் நிற்கிறான், அவங்களுக்கு நல்லது நினைக்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த ஊரையே தாங்கன்னு நினைக்கிற ஒருத்தன் இந்த ஒருத்தெல்லாம் அதே மாதிரி நினைக்க மாட்டானா? அது அப்படி விட்டுருவானா என்ன? அதே தான் இதுவும். சரி, ஒக்கேகே ஆகணும்னா என்ன எல்லாத்தையுமே தான் பாதுகாக்கணுன்றது தான். அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் சின்னடை பாட்டிக்கு இவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை நருட்டோ மேலே. இப்படிப்பட்டவன் தான் ஒக்கேகே ஆகணும் ஃப்யூச்சர்லன்ட்டு. அதுக்கு தான் இப்போ ஒரு மிஷினாகவும் அனுப்புறது. உனக்கு பொறுப்பு வரணும். ஒக்கேகே ஆகிட்டோன்னா உனக்கு பவர் இருக்குது, உனக்குள்ளே அந்த நல்ல எண்ணம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு மிஷினுக்கு இப்போ ஒரு மிஷினே நீ இவ்வளோ சொதப்புற அப்படின்னா ஒரு ஊர்னா 5 ஒரு பஞ்சாயத்து நீ தீர்க்க வேண்டியதாக இருக்கும் நாளைக்கு. அப்போ அதுக்கெல்லாம் நீ எவ்வளோ யோசிக்கணும். ஸோ அந்த யோசனை உனக்குலாம் வரணும். உனக்கு மூளை நல்லா வேலை செய்யணுன்றதுக்கு தான் இந்த மிஷின்லாம் அனுப்புறது. இப்போ ட்ரைனராக வரவங்க இவங்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்ல அவனுக்கு இதெல்லாம் ஏறும். அதுக்கு தான் இதெல்லாம் அனுப்புறது. ஸோ எல்லாருமே இவனை மாதிரி ஒருத்தன் நாளைக்கு ஊர், அதாவது ஃப்யூச்சரில் இவனை மாதிரி ஒருத்தன் ஒக்காக ஆனால் ஊர் நல்லா இருக்கும்ன்றதுக்கு தான் இவனுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, இவ்வளோ சலுகை கொடுத்துட்டே இருக்காங்க. இவன் வந்து ஜிஞ்சுரிக்காக இருந்தாலுமே, ஏன்னா அவன் நல்ல மனசுக்காரன். ஸோ அதுதான் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை ஊட்டுறது. உனக்கு சாயெல்லாம் நீலாம் வந்து நருட்டோ கூட கொஞ்ச நாள் இருந்தால் போதும், உன்னையும் வந்து அவனை உரிக்கு ஒரு செகண்டும் அவனை அள வச்சிருவான். நீ ஒரு முறை 2 முறையில் இது வரைக்கும் கண்ணீரே பார்த்தாத ஒன்றெல்லாம் கூட அள வச்சிருவான். சாய் ஆனால் ஒரு சமயம் கோவமாக இருந்தாலும் இல்லை, பாவமாக இருக்குது. சரி அவனை இப்படி ஆக்கிட்டாங்களேன்ற மாதிரி இருக்குது. அவனுக்குள்ளே ஃபீலிங்ஸ் வந்தாலும் இது ஃபீலிங்ஸ் இல்லை, இது இல்லை அப்படின்னு அவனே அவனை இது பண்ணிக்கிறான். இல்லை இது கிடையாதுன்ட்டு அவனே அவனை அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணாமல் இது இல்லைன்ற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கான். அதாவது ஃபீலிங்ஸ் வந்தால் கூட எந்த முகபாவனையை காட்டுறது, இப்போ நான் இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு தெரியாமல் அலாடுறான். அதனால தெரியல அவனுக்கு, எல்லாத்துக்குமே சிரிக்கணும் போல் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம பசங்க கூட ஒரு மாதம் இருந்தால் போதும். அதான் சொன்னேன், ஒரே ஒரு மாதம் நருட்டோ கூட எல்லா ஃபீலிங்கும் வந்துடும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.